ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஜங்கு கூட ஷோ தான் பார்க்க போகிறோம். மேதி லவ் வித் மைண்ட் பார்ட் லெவல். போன பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாயினும் ஜங்குவுக்கு கிஸ் பண்ணதை அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு புலம்பிருப்பாங்க. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் லெவல். வாயினோட அம்மா அப்போ எனக்கு கூப்பிட்றாங்க. ஆனால் வாயினுக்கு வர்றதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. நானும் வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கா. அவங்க அம்மா தான், ஏய் அடிக்க மாட்டேன்டி வா. இல்லை நீ இப்படி தான் சொல்லுவேன், வந்ததுக்கப்புறம் அடிப்பேன். நீங்களே பார்த்தீங்களா, நான் ஒன்றும் வேணுக்குனே பண்ணல, அவன் தான் என்னை கிஸ் பண்ணான், நான்லாம் வரலப்பா. ஏய் அடிக்க மாட்டேன்டி வாடி. அம்மா கூப்பிட்டு வரமாட்டியா என்ன? இத்தனை நாள் கழிச்சு அம்மா அப்பாவை பார்த்துருக்க, ஒரு பாசம் கூட இல்லையா வயன்? அந்த வாசியாக கட்டி பிடிக்கணும்னு பார்த்தா அங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருக்க வான்னு சொல்கிறேன்ல. அப்போ வான்னு ஒரு பாசத்தில் ஓடி வந்து அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அவங்க அம்மா வானை ஹக் பண்ணி என் பிள்ளைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சுன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் சேர்ந்து ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்த ஜங்கு கூட அம்மாவும் சேர்ந்து ஃபீல் பண்ணுறாங்க. என்ன நடக்குது எனக்கு எதுவும் புரியலையே. இப்படி ஃபிலிக்ஸு உனக்கு எதாவது புரியுது? இல்லைக்கா, ஆனால் பாச போராட்டம் நடக்குதுன்னு மட்டும் புரியுது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா நம்மளை பின்னி எடுக்க போகிறாங்கங்கிறதும் புரியுது. ஏன்னா அப்பா முறைக்கிறத பாரு, அம்மாண்டா வாட எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு 2 பேர் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இங்கே வானோட அம்மாவும் வாயனக்கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்குறதில்ல. சரிம்மா நீ போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வாயனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பெட்ரூம் போய் தூங்கலான்னு பார்த்தா இந்த பையன் கிஸ் பண்ண தான் ஞாபகம் வருது. இப்போ எதுக்கு இவன் நம்ம கனவுல வந்து தொலைகிறான்? எங்கள் பாருவாயன், அவனை பற்றிலாம் நீ யோசிக்கக்கூடாது. உன் டார்கெட் என்ன அதை பற்றி மட்டும் யோசி. அது ஜங்குக்கு பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்காது சரியா? அவனை பற்றிலாம் நீ ஒன்றும் யோசிக்க தேவையில்ல அப்படின்னு அவனை அவன் மைண்டை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஜங்குக் பையன் பின்னாடி தான் போதே தவிர்த்து இவ கண்ட்ரோலுக்கு ஹார்ட் வந்த மாதிரி தெரியல. ஸோ புரண்டு படுத்துக்கிட்டே தான் இருக்கா. போச்சு, எல்லாம் இந்த ஜங்குக் பையனால தான். நாளைக்கு காலையில் எழுந்ததும் எனக்கு என்ன, அவனுக்கு இருக்குது கச்சேரி. அவன் அப்பா அம்மாவும் அவனை ஒரு வள்ளி பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏமாப்பா வேறு இருக்காங்க. கண்டிப்பாக செத்தான். என்ன ஆக போதோ அப்படின்ற மாதிரி வான்னு ஒரு பயத்தோடு தான் காலையில் எழுந்திக்கிறா. பார்த்தா காலையிலே மீட்டிங்கை கூட்டிட்டாங்க. ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. வாயின் தான் ஒரு பயத்தோட, என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலையை யாரும் இங்கே பார்க்க ஆரம்பிக்கல போலையே அப்படின்னு ஒரு வாய்ஸ் தான். பேரண்ட்ஸ்லாம் திரும்பி, உனக்கு என்ன இந்த பத்திரிக்கை ஓ, நான் சொல்கிற அட்ரஸ்க்கெலாம் போய் கொடுத்துட்டு வா. ஃபிலிக்ஸ், அப்பா போய் வாயினா கூட்டிகிட்டு போ, 2 பேர் சேர்ந்து இன்விடேஷன் கொடுங்க. சரிப்பா ஃபைன் வா போகலாம். இல்லை நான் இன்னும் ரெடி ஆகலை. வாயன், ஆமாம் போ சொன்னால் கேட்க மாட்டியா என்ன? கேட்குறேன். எதுக்கு காலையில் இவங்களும் ரொம்ப சிடுசிடுன்னு இருக்காங்க? அதுவா, ஜங்கு கெஞ்சி ரொம்ப அசால்ட்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னா அதை பார்த்தோன்னே காண்டாயிட்டாங்க. நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணாத, அவங்க ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணிப்பாங்க. நாம் 2 பேர் போய் இதை கொடுத்துட்டு வரலாமா? என்னது இவன் கூட போகணுமா அப்படின்ற மாதிரி வாயன் அவனை மேலே எங்கேயும் பார்க்குறா. அவனுமே இவ கூட போகணுமா அப்படின்னு அவனும் மேலே எங்கேயும் பார்க்குறான். சரி பரவாயில்ல அப்படின்ட்டு 2 பேர் மேலே எங்கேயும் பார்த்துட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இங்கே ஜங்கு ஹாயாக அப்படியே குளிச்சுட்டு வந்து அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். வாங்க, எப்போ வந்தீங்க? என்னது எப்போ வந்தம்மா? டேய் அவ்வளோவாடா குடிச்சிருந்தா? நேற்று இவங்க எப்போ வந்தாங்கன்னு கூட ஒரு ஞாபகம் கிடையாது. அக்கா ஏன்க்கா இப்படி லூஸ் மாதிரி பேசுகிற? அம்மா தான் இப்படி பேசுவாங்க, நீ அம்மா கூட சேர்ந்துட்டு பேச ஆரம்பிச்சிட்டியா? நீ பைத்தியக்காரம், நேற்று நீ பண்ண வேலையே வேற. அம்மா அப்பா மேலே கொலகானில் இருக்காங்க. அதுக்கும் மேலே வானோட அம்மா அப்பா நீ செத்த அப்படியே நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி தான் அவன் கேஷுவலாக உட்காந்துருக்கான். அப்போ ஜங்கு கூட அம்மா எழுந்து, ஜங்கு உனக்கு என்ன புது பழக்கம்? நீ இன்னும் ஸ்கூல் முடிக்கல, அதுக்குள்ளே நீ ட்ரிங்க் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியுமா தெரியாதா? மாமா தெரியுமா, என் ஃப்ரெண்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் பண்ணேன், மற்றபடி பண்ணியிருக்க மாட்டேன். எப்படி உன் ஃப்ரெண்டா? டே நீ ஏன் ஸ்கூல் படிக்கும்போது உன் ஃப்ரெண்டு நான் காலேஜ் படிக்கிறான்? ஆமாம் காலேஜ் தான். இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்குல்ல, ஸோ அங்கே ஒரு பையன் இருப்போம்ல, அவனுக்கு ஃப்ரெண்டு தான். ஸோ அவன் நேற்று குடிச்சிட்டு இருந்தான். பார்ட்னர் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு வலுக்கட்டாயமாக ஊற்றி கொடுத்துட்டான். அதாம்மா குடித்தேன். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வாங்கி கூட தான் இருந்தா. நான் அதை தண்ணின்னு நினச்சிதாம்மா குடித்தேன். பாவி பையன் அது சரக்குன்னு சொல்லாம விட்டுட்டாம்மா. என்னை அவன் ஏமாற்றிட்டாம்மா, அவன் பையன் ஏமாந்துட்டேன் அப்படின்னு ஹெவியாக சீன் போடுறான். அவங்க அம்மாலாம் நம்பிட்டாங்க, ஆனால் அவங்க அப்பா நம்புறதுக்கு தயாராக இல்லை. டேய் நீ யார் என்ன எப்படிலாம் உங்கள் அம்மாட்ட உருட்டுவேன்னு எனக்கு தெரியாதா? உங்கள் பையன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன்னா நீ இவ்வளோ கூலாக பேசுனா நாங்கள் நம்பிடுவோம் நீ நினைக்கிற? இங்கே பாருங்கப்பா, நான் ஒன்றும் குடிக்கலை சரிங்களா? ஓ அப்போ சரக்கு என்ன பண்ண மோந்து பார்த்தியா? அது ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரிங்க்ஸ்னே தெரியாதே. இங்கே பாருங்க அத்தை, அப்பா இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு, நீ அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்பவுமே நீங்கள் எனக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ என்ன புதுசாக அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க? அது ட்ரிங்க்ஸ்னே எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாமல் தான் குடித்தேன்.
அது குடிச்சதுலேருந்து நான் சின்ன பையன்ல எனக்கு எதுவும் தெரியாதுல்ல. ஸோ அதனால எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்ப நான் தான் பண்ணியிருந்தேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அத்த. பாருங்க அப்பா இப்படி பேசிட்டு இருக்காரு. நீங்களும் ஏதோ அமைதியா பார்த்துட்ருக்கீங்க. எங்க அம்மாவும் அமைதியா பார்த்துட்ருக்காங்க. ச்சே! எப்போ பாரு அப்பாவுக்கு என்ன பிடிக்கலைல அப்படின்ற மாரி ஜங்குக்கு அழுகுற மாரி ஒரு ஆக்டிங்க போட, அவ்வளோதான் அவனோட அம்மாலாம். "என்ன சும்மா இருண்ணே. பையன் தெரியாம தானே குடிச்சான். இப்ப என்ன அவன் தெரிஞ்சவா குடிச்சான்? விட்டு தள்ளு. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சபைய கூட்டிக்கிட்டு இருக்க. விட்டு தள்ளுண்ணே. பாவம் புள்ள. எதுவும் சாப்பிடல போல. எவ்வளோ முகம் வாடி போயிருக்கு பாரு." "ஆமா அத்த. இவங்களுக்கெல்லாம் எங்க தெரியுது? நீங்க வந்ததுக்கப்புறம் தான் என்ன புரிஞ்சு நடந்துக்கிறீங்க" அப்படின்னு. உடனே அப்படியே உன்னோட அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பாலாம் பார்க்குறாரு உன்னோட அப்பாலாம். "சரி தம்பி. தெரியாம குடிச்ச சரி. அப்போ வாயன எந்த வயல்ல நீ கிஸ் பண்ண?" "எந்த வயல்ல கிஸ் பண்ணனா? ஆனா நான் நிறையா வாட்டி பண்ணியிருக்கேனே. இவர் எந்த வயல் கேட்குறாரு?" அப்படின்ற மாரி. அவன் பார்த்துட்டு, "என்ன அங்கிள் சொல்கிறீங்க? வாயன நான் கிஸ் பண்ணனா? அம்மா என்னம்மா சொல்கிறாங்க அத்தை?" "டேய் ஆமாண்டா. நேற்று நீ குடிச்சிட்டு வந்திருந்த. வாயன உன் கூட இருந்தான்னு சொன்னில. அவள் தான் உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பா போல. நாங்கள் வரும்போது நீ அவன் மேலே அப்படியே விழுந்து கிடந்த. தெரியாமல் கிஸ் ஆகி போச்சு." "ஐயோ! என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. அப்போ நான் தப்பு பண்ணிட்டேனா? நான் தப்பு பண்ணிட்டேனா? ஐயோ! இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயய்யோ! நான் இப்போ இதுக்கடுத்து அவங்க மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஐயோ! அத்தை உங்கள் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? ஐயோ! மாமா உங்கள் மூஞ்சில எப்படி முழிப்பேன்? எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் செம்மையான ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். அப்போ தான் வாயனை கரெக்டாக எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு உள்ளே வருவா போல். இவன் கீழே உட்காந்து புரண்டுக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு இவன் ஏன் இப்போ கீழே உட்காந்து புரடுறான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. கரெக்டாக வாயனை பார்த்தது, ஐயோ! வாயனை என்னை பார்க்காத, உன்னை பார்க்குறதுக்கே எனக்கு செம்ம கில்ட்டியாக இருக்குது. நான் வேணும்னே உன்னை கிஸ் பண்ணல. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு அப்படின்றான். வாயனா அடேங்கப்பா என்னம்மா ஆக்டிங் போடுற அப்படின்னு. அப்படியே ஜக்கு கிட்ட வந்து நின்று, "யார் தம்பி நீ ஏன் இப்படி சொல்கிறது? பாருவேன் நான் வேணுக்குனே பண்ணல. தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி அப்படின்ட்டு வாயனை பார்த்து நக்கெல்லாம் சிரிச்சுட்டே கண்ணடிக்கிறாங்க வாயனை. தெரியுமே தெரியுமே நீ சக்கச்சால கீழாடின்னு தெரியுமே. என் அம்மா தான் ஆக்டிங்கில் ஈஸியாக மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அவனோட அம்மா சொன்ன மாதிரியே, "விடுப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன்னை யாரும் சொல்ல மாட்டாங்க. அத்தை பார்த்துக்கிறேன்" அப்படின்றாங்க. வாயனம் அதானே வந்துட்டாங்கல்ல அப்படின்ட்டு அவள் போய் சின்னக்கா பக்கத்தில் உட்காந்துட்டு, "எப்படி உங்கள் தம்பி ஆக்டிங் பிச்சு உதறான்ல?" "ஆமாம் ஏன் நீ சொல்லும்போது கூட நான் நம்பலடி. இப்போ நேரில் பார்க்கும்போது தான் தெரியுது என் தம்பி எவ்வளோ பெரிய ஆக்டர்னு. பா நேற்று நடந்ததுக்கும் இப்போ உட்காந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனாலும் எங்கள் அம்மாவும் உங்கள் அம்மாவும் இப்படி அவனை நம்புகிறாங்க பார்த்தியா? அங்கே வச்சுருக்காயா ஹைலைட்டே" அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு ஷாக்கோடு தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு வழியாக மீட்டிங்லாம் கழிச்சு முடிச்சதுக்கப்புறம் சரி இப்போ வேலையை பாருங்கன்ட்டு ஆளுக்கு வேலையை பிரித்து கொடுத்துட்டு அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஷின்னு, ஃபெலிக்ஸு, வாயன் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ கரெக்டாக ஜங்குக்கு வந்து, "எப்பிட்ரி ஐயாவோட ஆக்டிங்கு?" சூப்பர். உன் ஆக்டிங்கை பற்றி சொல்லவா வேணும்? நீ தான் சூப்பராக பண்ணுவியே. வழக்கம் போல் நடித்து உங்கள் அம்மாவும் எங்கள் அம்மாவையும் ஈஸியாக ஏமாற்றிட்ட. ஆனால் நீ என்ன தான் நடித்தாலும் நீ என்னை ஏமாற்ற முடியாது. புரியுதா? உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கவே இல்லையடி. இப்போ பாரு உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன் கேட்டுக்கோ. அது சரக்குன்னு தெரிஞ்சு தான் நான் குடித்தேன். வேணுக்குன்னே தான் அடித்தேன். உன்னை கிஸ் பண்ணது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தது. நான் போதையில் அந்த அளவுக்கு இல்லை. வேணுக்குன்னு தான் உன் மேலே படுத்து உருண்டேன். வேணுக்கு தான் உன்னை கிஸ் பண்ணேன். இப்போ என்ன இதுக்கு என்ன பண்ண போகிற? அப்போ சின்ன ஃபிளிக்ஸ் அதெல்லாம் கேட்டுட்டு, "டே தம்பி டே அண்ணான்னு" சொல்லிட்டு 2 பேர் ஷாக் ஆக. ஆனால் வாயின் மட்டும் ஆகலை. ஏன்னா வாயினுக்கு முன்னாடி தெரியும் இவனோட கேரக்டர். ஸோ அதனால் ஜங்குக்கை பார்த்து, "நீயும் ஷாக் ஆகாத. எனக்கும் தெரியும் உன்னை பற்றி தெரியாமல் எப்பிட்றா எனக்கு இருக்கும்? நல்லாவே தெரியும் நீ இதெல்லாம் வேணுக்குனே தான் பண்ணேன்னு. ஆனால் நீ ஏன் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் என் அம்மா அப்பா வந்தது, உன் அம்மா அப்பா வந்தது. ஸோ அதனால தான் நீ இப்படி மல்லுப்புற இப்படி ஒரு ஆக்டிங்கை போடுறேங்கிறதோ நல்லாவே தெரியும்டா. நல்லாவே தெரியும். ஃப்ராடு தான்டி. ஃப்ராடு தான். என்ன போதுக்கு? தடிச்சு கிஸ் நல்லா இருந்தது வேணவா இன்னொரு அடிப்போம் அப்படின்ட்டு கிட்ட இருக்கும்போது ஷின் பார்த்துட்டு தள்ளி விட்டுட்டு, "என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது. உங்கள் 2 பேருக்கு கிடையாது." அதுக்கு என்னப்போ? ஏன் கல்யாணம் ஆனால் தான் கிஸ் பண்ணணுமா? அதுக்கு முன்னால் பண்ணக்கூடாதா? நீ என்ன வாயினா லவ் பண்ணுறியா? இங்கே பாரு இந்த கொஷினில் இறக்கக்கூடாது. என்ன கொஷின் கேட்கக்கூடாது? உண்மை சொல்லு. நீ என்ன அவளை லவ் பண்ணுறியா? இல்லை அவன் மேலே க்ரஷ் இருக்கா? அப்போ இருந்துட்டு எதுக்கு அவளை கிஸ் பண்ண போகிற? சொல்லு. அவளை பார்த்தாலே தெரியுது உன் மேலே இன்ட்ரெஸ்டடுன்னு. என்ன? எனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கேட்டுப்பாரு. எனக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்ன லவ் பண்ணுறா வாயன் தான். டே ரீல் விடாதடா. வாயன்லாம் அப்படி பண்ண மாட்டா. ஓ ஜங்கு உனக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கா நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? உண்மையே சொல்லு. ஆமாடி நம்பிக்கை இருக்குது நீ என்னை லவ் பண்ணுறேன்னு. ஏன்னா உன் பார்வை வச்சு நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன்.
நீ பார்க்குற விதத்தை பார்த்தாலே தெரியுது நீ என்னை லவ் தான் பண்ணுறேன்னு. ஓ, ஷுவராக சொல்லு. நான் பார்க்குறத வச்சு நான் லவ் பண்ணுறேன்னு தான் நீ நினைக்கிறியா? என்ன அதான் ட்ரை பண்ணுறியா? வா, என்ன ரூமுக்கு போகணுமா? ஏய் சிச்சி, லூஸ் மாதிரி பேசாத. அந்த மாதிரி போகலாம் நான் கிடையாதுடா. அதான் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி போகலாம் நீ கிடையாது. அப்போ வேற என்ன இருக்குது? சம்திங் இது ஒன்று தானே இருக்குது. அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? நானா? உன்னையா? தெரிலையே. அதே மாதிரி தான் எனக்கும் தெரியலை. ஆனால் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அதை வேணால் ஒத்துக்கிறேன். மற்றபடி அது லவ் அப்படின்லாம் எனக்கு கன்சிடர் பண்ண தெரியாது. உன் மேலே க்ரஷ் அந்த மாதிரி வேணா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வான் அசால்ட்டாக போயிட்டு அதிர்ஷ்டன் சுத்தம் எதிர்பார்க்கல போல. ஏண்டி உன்னை பற்றி ஒருத்தி பெருமையாக பேசியிருந்தேன், இப்படி தான் காமெடி பண்ணி விட்டு போவே அப்படின்னு பார்த்துட்டு ஜங்குக்கு பிடிச்சி, டே தம்பி நீ பண்ணுறதெல்லாம் தப்பு. போரா பின்னாடி சுற்றுற, வான் பின்னாடி சுற்றுற, யாரை தாண்டா லவ் பண்ணுற? அக்கா அது எனக்கே முதல்ல தெரியாது, நீ எங்கே காமெடி பண்ணிக்கிட்டு? இன்றைக்கி ஈவினிங் உனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, பேசாம்பா. டே சும்மா கேள்றா. என்னக்கா கேட்கணும்? இங்கே பாரு, வாயனை பார்த்தாலும் அவனை லவ் பண்ணுற மாதிரி சத்தியமாக தெரில. நீ ஏதோ லூசு பைய மாதிரி அவள் பின்னாடி போகிறன்ற மட்டும் தெரியுது. நீ அவனை லவ் பண்ணல. ஆக மொத்தம் 2 பேர் சேர்ந்து என்ன பண்ண காத்திருக்கீங்கன்னு தெரில. என் கல்யாணத்தில் எந்த குட்டையும் குழப்பி விட்றாதீங்க. இங்கே பாரு, உன் கல்யாணத்தில் எந்த குழப்பமும் வரப்போகிறதில்ல. நீ எதை பற்றி டென்ஷன் ஆகாத. எங்களுக்குள்ளே என்ன குழப்பம் இருக்கோ அதை நாங்கள் பார்த்து தித்துக்கிறோம். ஸோ யூ டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். ஃபிலிக்ஸ் தான், என்னமோ அது நடக்கட்டும், எக்கேடாது கிட்ட நாசமாக போங்கடா, நான் சிங்கிளாகவே சுற்றுறேன் அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஸோ ஆஃப்டர் 5 minutes ஜங்கு கூட அம்மா தான் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு டைனிங் டேபிள் வாங்கன்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. எல்லோரும் வந்து உட்காந்துட்டாங்க. ஸோ வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி ஈவினிங்கே என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம ஹாலுக்கு கிளம்பி போகணும். ஸோ ஜங்குக், வயன் அண்ட் ஃபிலிக்ஸ் நீங்கள் 3 பேர் என்ன பண்ணுறீங்க? இப்போமே கிளம்பி போங்க. போய் அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு செக் பண்ணுற பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். உங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுவேன். நீங்கள் அப்போ ரெடி ஆகிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் 3 பேர் சேர்ந்து போய் என்கேஜ்மெண்ட் வேலையை பாருங்கள். அதுக்கு நான் வேணா என் ஃப்ரெண்டை அனுப்பிச்சுடுவா, நான்லாம் போகலம்மா. டே ஜங்குக்கு மிதிச்சேன்னு வச்சுக்கோயேன், இது உன் அக்காவோட என்கேஜ்மெண்ட், நீ தான் இறங்கி வேலை பார்க்கணும். அவளுக்கு நம்ம தானே எல்லாத்தையும் பண்ணணும். நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க? வாயனே ரெடியாக இருக்கா, உனக்கு என்ன வந்துச்சு, போடா. ஆமாம், ஆனால் உனா வாயன் ரெடியாக இருக்கா, உனக்கு என்ன? வாயன் ரெடியாக இருக்கா, உனக்கு என்ன? இதையே கேளுங்க என்ன? ஜங்குக், சரிம்மா கிளம்புறோம். நான் பைக்கில் தான்ப்பா போவேன். சரி, நீ பைக்கில் அப்படியே வாயனை கூட்டிகிட்டு போ. ஃபிலிக்ஸ், நீ இன்னொரு பைக் எடுத்துகிட்டு போடா. சரிம்மா அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆனால் வாயன், நான் வேணும்னா ஃபிலிக்ஸ் கூட போவா. ஜங்கு, நீ வேணா தனியாக போயேன், செருப்பு பிஞ்சிரும். ஒழுங்கா என் கூட வாடி, என் தம்பி கூட போகிறேன்னு சொல்கிற. அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட அழகான இந்த மூக்கு உடஞ்சி போயிடும். போடா, நான்லாம் அவன் கூட வரல. ஏய் ஃபிலிக்ஸ், நான் வேணா அவங்க கூட வரவா அப்படின்னு அவன் கேட்குறா. ஃபிலிக்ஸும் பார்க்குறான். வாயனா இல்லை ஜங்குக்கு ஒரு முறை தான் கூப்பிட்டு போனேன், செத்த. இல்லை வாயன், உன்னை கூப்பிட்டு போகிறதுக்காகவே தனியாக ஒரு பர்சன் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, என் அண்ணன் தான். ஸோ நீ என் அண்ணன் கூடயே போமா, எனக்கு எதுக்கு வம்பு? என்ன இவனும் இப்படி கழட்டி விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி வாயனும் அப்படியே ஃப்ளாட்டுக்கு கீழே வந்து நின்னா. கரெக்டாக போரா வந்துட்டா. போரா வாயனா பார்த்ததும், ஹே வாயன் கொஞ்சம் நல்ல இவளா, ஐயோ சொல்லுங்க போராக்கா, எங்கே போகிற? நான் ஃபிலிக்ஸ், ஜங்குக் 3 பேருமே சின்னக்காவோட என்கேஜ்மெண்ட் ஈவினிங் இருக்குல்ல, ஸோ ஹாலுக்கு போகிறோம். அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ஒழுங்காக நடக்குதான்னு பார்க்குறதுக்கு. நீ ஜங்கு கூட போயா? ஃபிலிக்ஸ் கூட போக வேண்டியதானே? நானும் ஜங்கு கூட போக மாட்டேன், ஃபிலிக்ஸ் கூட தான் போகிறேன்னு சொன்னேன். பட் ஃபிலிக்ஸ் தான் என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறான். ஜங்கு, நான் தான் கூப்பிட்டு போகணும் ஒத்த காலில் நிற்கிறான். நான் என்ன பண்ணட்டும்? நீங்கள் வேணா அவங்ககிட்ட சொல்லி பார்க்குறீங்களா? ஏன்னா திமுறா உனக்கு? நான் டீஸ் பண்ணி பார்க்குறியா? வேணுக்குனே பண்ணுறியா? ஜங்குக்கு ட்ரைலாம் பண்ணாத, அவனுக்கு எப்பயுமே என்ன தான் பிடிக்கும். ஓஹோ, உங்களுக்கு ரொம்ப தான் நம்பிக்கை ஜங்குக்கு உங்களை பிடிக்கணும். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜங்குக்கு என்னமோ எனக்கு ஏன் பின்னாடி சுற்றுற மாதிரி தான் இருக்குது. உங்கள் பின்னாடி சுற்றுற மாதிரி எனக்கு லைட்டாக கூட தோண மாட்டேங்குதே. உங்களுக்கு எதாவது அப்படி தோணுது? ஈவன் உறைஞ்சன்னு வச்சுக்கோயேன், பல்லெல்லாம் தட்டி எடுத்துருவீங்க அதானே? நீங்கள் எடுக்கிற வரைக்கும் என் கையை நான் புழுங்கா பறிச்சிட்ருக்கோமா? நானும் திருப்பி அரைவேன். நான் ஒன்றும் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அப்படியே அக்கா அச்சிச்சோ அப்படின்னு அழுகிற பொண்ணெலாம் கிடையாது. எனக்கு போல்டாகவே நல்லாவே பேச வரும். எத்தனை பசங்க மண்டை கை காலெலாம் உடச்சிருக்கேன் தெரியுமா? இது வரைக்கும் பொண்ணுங்க மேலே தான் கை வச்சதில்லை. வேணும்னா வைக்கவா? வச்சா எடுக்கிற முடியாத அளவுக்கு காயம் அப்படியே ஒட்டிக்கும் அப்படின்ற மாதிரி வாயின் செம்மையாக மிரட்டி விட்றா. ஆனால் போரா இதெல்லாம் அசந்த மாதிரி தெரியல. அவள் ஜங்குக்கு வந்ததும்,
ஜங்குக், நானும் இன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டுட்டேன். இன்றைக்கி உங்கள் அக்கா என்கேஜ்மெண்ட் இருக்குல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே லீவ் போட்டாங்க. நானும் கூட வரவா? என்னை ப்ளீஸ் கூட்டிகிட்டு போயேன். வர்றா, நம்ம முன்னாடி ஏதோ வில்லி மாதிரி பேசுனா, அவங்கிட்ட போய் இப்படி கொலையறா அப்படின்ற மாதிரி வாயன் அதெல்லாம் கண்டுக்காத மாதிரி தான் இருக்கா. ஆனால் ஜங்குக் வாயனை பார்த்துட்டே, இல்லை இல்லை, நான் வாயன் கூட போய்க்கிறேன், நீ என்ன பண்ணு, வி இல்லைனா ஜிம்மன் இவங்க 2 பேர் கூட வா. டேய், என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் உன் கூட வரதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நீ என்ன அவங்க 2 பேர் கூட என்னை தள்ளி விட்டுட்டு இருக்க? என் மனசில் என்ன தான் நடிச்சிட்டு இருக்க? ஹே போரா, என்ன விஷயம்? இப்போ எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? ஓவரா பண்ணாத, எனக்கு பிடிக்காது. சாரி ஜங்குக், நான் ஓவராலாக பண்ணல. வர வர நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டை மிஸ் பண்ணிடணும்னு தோணுச்சு. ஸோ அதான் இப்படி பண்ணேன். வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவள் அடிக்கிற மாதிரி கண்லேருந்து எப்படி தான் தண்ணி வருதோ தெரியல, டபக்குன்னு வந்துருச்சு. அவளும் அப்படியே கண்ணெல்லாம் துடைக்கிறா. ஸோ ஜங்குக்கும், ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் சொன்னேன், ஃபீல் பண்ணாத. இப்போ என்ன என் கூட வரணும் அவ்வளோதானே, வா என் கூட. ஏவன் புரியுது ஜங்கு, ஃபிலிக்ஸ் கூட போ, அதுதானே நீ சொல்ல போகிற? உங்கள் ட்ராமாவை பார்த்தாலே தெரியுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஜங்குக்கை பார்த்து முறைக்கிறா. ஆனால் போரா அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே, ஏன் வாயன் இப்படி முறைக்கிற? அதுவா போராக்கா? ஒன்றும் இல்லை, திடீர்னு உங்களை பார்த்து முறைக்கணும்னு தோணுச்சு, அதான் முறைக்கிறேன். வேறு எதுவும் கிடையாது, நீங்கள் 2 பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க, எனக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. சொல்ல போனேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வேணுக்குன்னு வெறுப்பேற்றுற மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு அப்படியே ஃபிலிக்ஸை பார்த்து, டே உங்கள் அண்ணன் உன் கூட வான்னு சொல்லிட்டா அப்படின்னு ஃபிலிக்ஸோட பைக்கில் ஏறிக்கிறா. ஸோ ஃபிலிக்ஸும் அப்படியே செம்ம ஃபஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணிட்டு போகிறான். ஜங்குக்கு ஓவர்டேக்லாம் பண்ணி போகிறா. ஜங்குக்கு காண்டாக இருக்குது. போரா வேறு, என்னாச்சு ஜங்குக்குன்னு கேட்குறா. ஒன்றும் இல்லை, மூடிட்டு உட்காரு அப்படின்னு அவளையும் கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கான். ஆனால் இங்கே வாய் பின்னாடி திரும்பி பார்த்து சிரிச்சிட்டுலாம் போகிறா. ஜங்குக்கு தான் காண்டாகுது. அந்த இதோட பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.